அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போது நம்ம சிறப்பாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னி ராசி அப்படின்னா கன்னி புதன் ஆட்சி உச்சபலம் அடையக்கூடிய ராசி கன்னி ராசி. அறிவு சார்ந்தவர்கள், அன்பு சார்ந்தவர்கள், மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழக்கூடியவங்க இந்த கன்னி ராசியில் தான் பிறந்திருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டேயும் வெளிப்படைத்தன்மையாக பேச மாட்டீங்க, மனசு விட்டு சொல்ல மாட்டீங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் என்னவோ அதை நாம் தானே தீர்க்கணும். நமக்கு எது கிடைக்கணும்னு இருக்குதோ கண்டிப்பாக அது கிடைக்கும். அதுக்கு உண்டான முயற்சி நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு உண்டான உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யக்கூடியவங்க கன்னிராசிக்கார். அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா நவ கிரகங்களின் பெயர்ச்சி பார்த்துட்டோம்னா ராகு, புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் ஒரே இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் இருக்க போகுதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் சனி இணைவக்கூடிய ஒரு மாதம். அப்போது 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா சுக்கிர பகவான் உச்சபலம் அடைஞ்சிருப்பார். உச்சம்ங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல. சுக்கிரன் யாருங்க? உங்களுக்கு 2ஆம் அதிபதி. 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். சுக்கிரன் இயல்பாகவே கலஸ்திர காரகன். இன்னொன்று பார்த்தோம்னா அது பாக்கியஸ்தானத்துக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் தான். அப்போது தகப்பனுடைய உறவு முறை, தகப்பன் சொத்து, நமக்கு போன பிறவியில் செய்த புண்ணியம், முன்னோர்கள் செய்த புண்ணியம், அது கிடைக்கக்கூடிய ஸ்தான பலமே அது 9ஆம் இடம் தான். அப்போது 2 குடியவன் 9 குடியவன் 7ஆம் இடத்துல போய் உச்சபலம் பெற்று அந்த சுப பார்வை, சுபகிரகம் இல்லையா சுக்கிர பகவான், இயல்பாக உங்களுடைய ராசி பார்க்குது. போராட்டங்களா, கோர்ட்டு, வழக்கு, கச்சேரி, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துடும். டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாத்த விட மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தால் ஈஸியாக தீரக்கூடிய ஒரு காலம். இன்னும் சொல்ல போனோம்னா அந்த பாவக்கோளும் அந்த இடத்துல இருக்குது, சனி பகவான். சரிங்களா? அது போராடி இத்தனை நாள் நம்ம போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அது அந்த போராட்டங்கள் இருந்து சிரமப்பட்டு மீண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பந்தான் இந்த மார்ச் மாதம். சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு, அதாவது தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த குரு கரெக்டாக 6ஆம் இடத்தை பார்க்குது. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அடிக்கடி ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்குதுங்க. மனசு ஒரு படபடப்பாக இருக்குதுங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உடம்புல இல்லை. ஆனால் இப்போ பார்த்தோம்னா இன்னும் பிபி ஏறுற மாதிரி இருக்குது, சுகர் ஏறுற மாதிரி இருக்குது, என்னென்னவோ பண்ணுதுங்க. படுத்த சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதோவே மனக்குழப்பமாகவே இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கே போனால் கூட இதுதான் ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லைங்க. ஆனால் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் என்னவோ ஒரு பயமாக இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்குது, என்னவோ இழந்த மாதிரி இருக்குது, நமக்கு யார் இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு மன வருத்த வலி கொடுக்குதுங்க. இது என்னென்ன தெரியலைங்க அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா சமீப காலத்தில் சில மனிதர்களால், அப்படின்னா நம்ம யார் மேலே அன்பு வச்சோமோ, நம்மளுடைய உறவுமுறை யாருக்கிட்ட நம்ம பாசமாக நெருங்கி ஒத்துழைப்பாக இருந்தோமோ அவங்கக்கிட்ட நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா சங்கடங்களை அனுபவிச்சுட்ருப்பீங்க. நம்ம அதாவது யாருக்காக நம்ம வாழ்ந்தோமோ அவங்களே நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க. இந்த சூழ்நிலையிலேருந்து பார்த்துட்டோம்னா நமக்கு எல்லாமே வெறுத்த மாதிரி இருக்கும், புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை என்ன முதல்ல சொன்ன இல்லைங்களா, சுயநலம் கருதாமல் வாழக்கூடியவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரர். எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்க தெரியாது. ஒரு பெண் மணியாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது இல்லத்தரசியாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு கல்யாணம் பண்ண வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் எல்லாமே மாமனார்லேருந்து மாமியார்லேருந்து குழந்தை வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இதில் கண்டகச்சனிங்கிற ஒரு பாதிப்பு நடந்ததுனால நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கங்கள் இருந்தால் கூட அந்த இடத்துல பகையாக்கிட்டு இருக்கு. நல்லா இருந்தாங்க, காரணமே இல்லாமல் இப்போ பேச மாட்டேங்கிறாங்க. இதில் வேறு உறவு ரீதியிலையும் கொஞ்சம் பாதிப்புகள் ஆகி போச்சா, அப்போ என்ன ஆகும், நமக்கு ஒரு மனசில் மன அழுத்தங்கள் உண்டாக்கியிருக்கு.
அதே சமயம் அதாவது இந்த இயல்பாகவே இந்த கன்னி ராசிக்காரருக்கு பார்த்தோம்னா இந்த டாக்மெட் பிரச்சனைகள் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா இது சமீப காலம் மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்திலேருந்து கன்னி ராசிக்காரருக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உண்டாக்கும். ஏன்னா நாம் அதிகமாக நம்பிக்கை வச்சுட்டோம்னா அது முழுமையாக வச்சுருவோம். ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா அவங்க அதாவது நம்மளை ஈஸியாக ஏமாற்றிருப்பாங்க. அதுக்காகவே நம்ம போராடி மறுபடியும் அது வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நம்மளுடைய சொத்து இருந்திருக்கும், ஆனால் கடைசியில் பூர்வீக சொத்தோ இல்லை நமக்கு சம்பாரிச்சதோ அதில் நம்ம அண்ணன் தம்பிக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுத்துருந்தும் அவங்க நல்ல பெயர்கள் வாங்க முடியாத, அதாவது நம்மளை சங்கடங்களில் தள்ளி விடுற அளவுக்கு சூழ்நிலைகள் உண்டாகிருக்கும். ஆனால் எல்லாமே விட்டு போனாலும் நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருந்தால் போதும் இல்லையா, நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லா இருந்தால் போதும் இல்லையா, நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சா போதும் இல்லையா, அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அது சரியாக நடக்கலை, கிடைக்கலை. ஆனால் அந்த போராட்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய சில வாய்ப்புகள், வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி ஒரு பிரயாணங்கள், எல்லாத்த விட ஒரு வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம், அதாவது இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு முன்னால் நம்ம கௌரவமாக வாழணும், அதுக்காக முயற்சி எடுத்து நடக்கலையில இந்த டயத்தில் நடக்கும். இந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து சில விதமான முயற்சிகள் எடுங்க, நல்லா இருக்கும். கூட்டு தொழில் ஆகாது. முதலீடு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக இது பண்ணிக்கணும். அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒத்து வராது. அதே சமயத்தில் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ரீதியில் பரஸ்பரம் அப்படின்னா ஒரு விட்டு கொடுத்து போங்க, அதாவது மன மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைங்களுடைய ஒத்துழைப்பு, கடந்த காலத்தில் இருந்த சலிப்புகள் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அறநெறிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக உங்களால் அவங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். அவங்களுடைய பாசம், அன்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்மநாத சுவாமியை வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பெருமாள் அம்சம் கொண்ட விஷ்ணுவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த பிரார்த்தனைகள் பண்ணும்போதும் அந்த கோயிலுக்கு போய் கையெடுத்து சாமி கும்பிட்டு வந்தால் கூட சில மனக்குழப்பங்கள் நீங்கி நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களும் வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையுங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க. காரணம் என்னென்னா தசாபுத்தி என்ன நடக்குது, ஏன்னா இப்போ ராசி ஒன்றா இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும். நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள், அந்தரங்கள், அதனுடைய தகுந்த பலன்கள் மாறுபடும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துங்க. பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதை மட்டும் சொன்னால் போதும். உங்களுடைய ஜாதக பலன்களை ஆன்லைன் மூலிமா கூட அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.